ஹலோ ட்ரேடர்ஸ், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன விஷயம்னா 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானுக்கு ஒரு மெமோ அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க எல்லா அசட்ஸையும் விட்டுறேன், அதே மாதிரி உங்கள் மேலே போட்டிருக்க சாங்ஷன்ஸையும் எடுத்துடுறேன், நீங்கள் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை நிறுத்தி வைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்துடுவோம். அண்ட் 30 நாளுக்குள்ளார உட்காந்து பேசி ஃபைனல் டிசிஷனுக்கு வந்து வந்துடலாம், ஃபைனலாக ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனே இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே ஓகே, பிரச்சனை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி அடையுது. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட்டை போடுறாரு அவரோட சோஷியல் மீடியாவில். அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே இன்டர்நேஷனலாக எல்லா மார்க்கெட்டும் விழுது. அண்ட் அப்படி என்ன போஸ்ட்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த 3 டெஸ்ட்ராயர் கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியே வந்திருக்கு. எந்த மாதிரி சூழ்நிலைன்னா ஈரானோட தாக்குதல்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கு. பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா, அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மூழ்கடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நார்மலான ஒரு கண்ட்ரினா இந்த மாதிரி டெஸ்ட்ராயர் ஷிப் போகும்போது அலோவ் பண்ணியிருக்கோம். ஈரான் வந்து ஒரு நார்மலான கண்ட்ரி இல்லை, இவனுங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் இவனுங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருபோதும் நாங்கள் வந்து இவங்க அணு ஆயுதம் வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த டீலை ஈரான் சைன் பண்ணிட்டாங்கன்னா நல்லது, அப்படி சைன் பண்ணலைன்னா மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்தோடனே போச்சுடா, மறுபடியும் இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிக்குது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக காட்டினாலும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஊசல் ஆடிட்டு இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் என்னன்னா, சவுதி அரேபியா அல் அரேபியான்ற செய்தி ஊடகத்துக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களோட ஏர் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மிலிட்டரி ஆப்ரேஷனுக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த பஞ்சாயத்து ஆரம்பித்த போது பிப்ரவரி 28 சவுதி சொல்லி தான் அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு சில நியூஸ் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி வந்து எங்களோட ஏர் ஸ்பேஸை நாங்கள் மிலிட்டரி அட்டாக்ஸுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பிரச்சனை வந்து வெளியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பேசியிருப்போம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை அமெரிக்கா கைவிடுறதுக்கு முக்கியமான காரணமே சவுதி வந்து நாங்கள் இந்த பஞ்சாயத்தில் வரமாட்டோம் சார், எங்களை நம்பி நீங்கள் சண்டைக்கு இறங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த காரணத்தினால தான் ஓகே நம்ம வந்து இதை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து அமெரிக்கா கைவிட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்தது. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சைனாக்கு போயிருந்தார் இல்லையா, சைனாக்கு போன மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஈரானுக்கு ரிட்டர்ன் போயிட்டாரு. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகிறதா இருந்தது, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு போகவே இல்லை, வெறும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபோனில் என்ன பேசினாங்கன்ற அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கல. அண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வரும், அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா கொரோனா வைரஸ் மாதிரி ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வைரஸ் வந்து உருவாயிருக்கு. இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு கப்பல், நிறைய பணக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கானுங்க. அப்படி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டா வைரஸோட அஃபெக்ட் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்குமே பரவி இருக்கு. அண்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக சோதிச்சுட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு அவுட் பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் லாக்டவுன் வேற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தாங்க முடியாது. ஆல்ரெடி வந்து குரூட் ஆயில் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஊசல் ஆடிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆக போதோ தெரியல. அண்ட் மேக்ஸிமம் இது பரவாதுன்னு சொல்லிட்டு தான் இதுவரையும் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமா பரவாது, எலிகள் கிட்ட இருந்து தான் மனிதர்களுக்கு வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் எலி ஏதாவது இருந்துச்சுன்னா முதல்ல விஷத்தை வச்சு கொல்லுங்க, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்மளால தப்பிக்க முடியும். என்னடா இவன் எலிகளை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிருகத்தனமாக பேசுறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த ஆண்டா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 விதமாக செயல்படும். ஒன்று, இந்த லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸில் எப்படி வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டு அவங்களோட இறுதி நாட்களை வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து எலிகள் கிட்ட உஷாராக இருங்க. அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் காலையிலேயே வந்து ஒரு 90 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகுது. காரணம் என்னன்னா நம்மளோட மார்க்கெட் மட்டும் இல்லை, ஈவன் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி டைட் ரேஞ்சுக்குள்ளார கன்சல்டேட் ஆச்சு. ஏன்னா இப்போ இவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்களா இல்லை சமாதானமாக போவானுங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ரேஞ்ச் கூடவே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு. அதாவது ஓப்பன் ஆனது வந்து ஒரு 60 பாயிண்ட் அண்ட் நேற்று க்ளோசிங்லேருந்து 150 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளோட மார்க்கெட். ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு விழுந்திருந்தது அவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்லாம்.
அண்ட் ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட்டை பார்க்கும்போது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 1500 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1783 கம்பெனி வந்து நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஐடி செக்டார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 0.7% நெகட்டிவ் இருந்தது இல்லையா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் ஆகட்டும், ஆட்டோ செக்டார் ஆகட்டும் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.31% நெகட்டிவாகவும், ஆட்டோ செக்டார் வந்து ஒரு 0.25% நெகட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் 7% அளவு விழுந்தது. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பப்ளிக் செக்டார் பேங்கோட இண்டெக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கான கோல்டு பிரைஸ் பார்த்தோம்னா $4725 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தோம்னா $15,340 24 கேரட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $14,062 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் பிரைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 2,63,000 இருக்கு. நேற்று விலைக்கு இன்னைக்கு விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளாரே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா $94.47 மறுபடியும் வந்து ஒரு 15 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ காலையில் $102 இருந்தாலும் அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகிட்டு $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் பீஸ் டீலுக்கு வந்துட்டாங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $90 கிலோ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வரல. ஒன்ஸ் அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதை பின் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா எல்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 2,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா பாரத் கோல் கேசிஃபிகேஷன் கெமிக்கல் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கும் BHLக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரான கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட Q4 நம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 23% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து BSEயோட Q4 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 60% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 67% மெயின்டைன் பண்ணுறாங்க. போன வருஷத்தை விட மார்ஜின் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 57% இருந்தது, இந்த வருஷம் 67% இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BSEயோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவோட Q4 நம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 313 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க இந்த வருஷம் Q4ல வந்து பார்த்தீங்கன்னா 362 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்கு. அதாவது போன வருஷமும் இந்த வருஷமும் 15% மெயின்டைன் பண்றாங்க. CLSA வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ₹410 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இதை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் உஷாரா இருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா கொட்டாக் மஹேந்திரா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய RBI அப்ரூவல் கிடைச்சிட்டே இருக்கு. அதாவது நிறைய பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் 9.99% வரையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல எல்லாம் ஷேர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதே மாதிரி 9.99% அளவு ஷேர்ஸ் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் IT கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரே நாள்ல ஷேர் பிரைஸ் வந்து 9% மேல பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இவங்களோட Q4 நம்பர் வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து 21% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டிவிடெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ₹4.15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து 7%ல மெயின்டைன் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AI ஓரியன்டட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு உங்களோட ஆர்டர் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா $300 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AI ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இவங்களோட ஓவரால் ரெவன்யூன்னு பார்க்கும்போது அதில் 65% வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ்ல இருந்து இவங்களுக்கு கிடைக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினென்ட்டான செக்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து லாங் டர்ம்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% அளவுக்கு இன்ட்ராடேல விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா இவங்களோட Q4 நம்பர் நல்லா இருக்கு. ஆனா இவங்களோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரினால தான் இவங்களோட ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. இவங்களோட Q4 நம்பர் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இவங்களோட ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ விட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி GST குறைச்சதுனால அந்த ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 18% இருக்கு. அண்ட் இவங்களோட கான்ஃபரன்ஸ் கால்ல மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 5 மாசத்துக்கு தேவையான பாம் ஆயில் வந்து இவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியஸ் கிரைசிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஷார்டேஜ் இருக்கு. அண்ட் அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து பிலீவ் பண்ணுது.
ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19% இருக்குன்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் இவங்களோட மார்ஜின் வந்து 18% இருந்ததுனால ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதை போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஷேர், இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 510 கோடி ரூபாய் மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த 510 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட வந்து 175 கோடிக்கும், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் டிஃபென்ஸ் அண்டர்டேக்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 95 கோடிக்கும், அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட வந்து 240 கோடிக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வேல்யூடான ஒரு கம்பெனி, பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% அளவுக்கு இன்ட்ராடேல விழுந்திருந்தது. அண்ட் முதல்ல இவங்களோட ரிசல்ட் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 18,600 கோடி லாபம் பண்ணவங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 19,700 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி அதிகமாக தான் லாபம் பண்ணியிருக்கானுங்க. அப்படி இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் பிரைஸ் அடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்லிப்பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்லிப்பேஜஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிஏவை தான் இவங்க ஸ்லிப்பேஜ்னு சொல்றாங்க. முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்பிஏக்குள்ளார வருது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4,400 கோடி போன வருஷத்தோட குவார்டர்ல இருந்தது, Q4ல இருந்தது. இந்த வருஷத்தோட Q4ல அது 5,500 கோடியா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குது. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஷேர் பிரைஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 35 பைசா அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7% அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைட்டானோட Q4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 870 கோடியில இருந்து 1,224 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 29% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்ஜின்ல வந்து ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்கு. அதாவது மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 3.5% அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10.25% அளவுக்கு போன வருஷம் இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 7.2% தான் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 15 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிவிடெண்டா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, சில ப்ரொமோட்டர்ஸ் வித்துருக்காங்க. அண்ட் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் இந்த இமேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் போனீங்கன்னா மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் போட்டிருப்பேன். அண்ட் அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் ஏதாவது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கவர்மெண்ட்டை வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தாதான் அடுத்து இவங்க வந்து மார்க்கெட்டில் விற்க முடியும். அப்படி வித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் நல்ல விஷயம். இருந்தாலும் இந்த கம்பெனியில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செரா சானிடரிவேரும் அவங்களோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 10% அளவு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த செரா சானிடரிவேர்னா இந்த ஷிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷிங்கை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அவங்க தயாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கேஸ் தேவைப்படும். கேஸ் ஷார்டேஜ், கேஸ் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களோட மார்ஜின் மேலே ஒரு இம்பாக்ட் இருக்கு. அண்ட் அதனால இவங்களோட லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் குறைஞ்சது தான். ஸோ மார்ஜின் ப்ரெஷர் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா 75 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இவங்களும் விவோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதே விவோ மொபைல் தான். ஸோ இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இடி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் விஷயமா ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவான விஷயமா இருக்கு. ஒன்ஸ் இந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அன்னைக்கு மார்க்கெட்ல டிக்ஸானோட ஷேர் பிரைஸ் ஏறும். அன்னைக்கு இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q4 நம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட போன வருஷம் இதே குவார்டர்ல வந்து 83 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. இந்த வருஷம் இந்த குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 280 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ எல்லாமே குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 2.26%, நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.43% இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 2000 கோடி அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்கு.
என்னன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளா இருக்கு. போன வருஷத்தோட இதே குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 188 கோடி லாபம் பண்ணவங்க இந்த வருஷத்தோட இந்த குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 409 கோடி ரூபாய் லாபம் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 66% இன்க்ரீஸ் இருக்கு. இவங்களோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 6% வந்து 7.2% இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டா தான் இருக்கு. கோல்டு பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே $4720 இருக்கு. க்ரூட் ஆயிலும் $100 இருக்கு. இன்னமும் கூட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அண்ட் FII டேட்டா பார்க்கும்போது FII விட NSE டேட்டா மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஓவரால் டேட்டா ரிலீஸ் ஆகல. FIIs வந்து பாத்தீங்கன்னா NSEல மட்டும் 3895 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அண்ட் DIs வந்து பாத்தீங்கன்னா NSEல மட்டும் 6202 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஓவரால் டேட்டா வரல. அந்த ஓவரால் டேட்டா வந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நான் அதை மென்ஷன் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.